பஞ்சாப் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி கிங்ஸ் 11 பஞ்சாப்னு இருந்து இந்த டீம். இவங்க இந்த காமெடியை வந்து இப்போ பண்ணல, ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அனில் கும்ப்ளே வச்சு டீம் செட் பண்ணாங்க, அப்புறம் சஞ்சய் பாங்கரை வச்சு பண்ணாங்க, ட்ரெவர் பிளேலிஸ் வச்சு பண்ணாங்க. ஒரு ரிக்கி பாண்டிங் வச்சு பண்றாங்க. ரிக்கி பாண்டிங் வச்சு காமெடி பண்ணல, நல்ல டீம் எடுத்திருக்காங்க. இது வந்து மோர் தென் மினி ஆஸ்திரேலியன் டீம்னு சொல்ல மாட்டேன். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், ப்ரூவன் பெர்ஃபார்மர்ஸ், அவங்களுடைய கடைசி சைக்கிள்ல இருக்காங்க முடிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் ரிக்கி பாண்டிங் எடுத்திருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தாங்க. ஆஸ் அ கேப்டன் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது பிரான்ச்சைஸியை லீட் பண்றாரு. அதுவே ஒரு ப்ரெஷர் தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ப்ராபப்ளி அந்த அசுதோஷ் சர்மா அவ்வளோ நல்லா பண்ணார் லாஸ்ட் இயர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அவர் ரீடென்ஷனில் வச்சுருந்துருக்கலாம் ஒரு பொசிஷன். கம்மிங் பேக் டு யுஸ்வேந்திர சாகல், அந்த முல்லன்பூர் விக்கெட்டில் யுஸ்வேந்திர சாகல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாரா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஹர்ப்ரீத் பிரௌர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நான் ஐ ரேட் இம் வெரி ஹைலிங்க. ஹர்ப்ரீத் பிரௌர் லாஸ்ட் 2 வருஷமும் செம்மையாக போட்டிருக்காரு. அந்த மிடில் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேமில் விக்கெட்டும் எடுப்பார், கேமையும் கண்ட்ரோல் பண்ணார். கிளென் மேக்ஸ்வெல் ஒரு 4 கோடி 20 லட்ச ரூபாய்க்கு வரும்போது எந்த டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதை போட்டு எடுக்க தான் பார்ப்பாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் 11 ஆடலைன்னா கூட ஏதாவது சொதப்பல் ஆச்சுன்னா கூட ஒரு கிளென் மேக்ஸ்வெல் கிரவுண்ட்ல இறங்கினா அவருடைய அந்த ப்ரீவியஸாக அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட், அந்த பயம் ஆப்போசிஷனுக்கு எந்த அளவுக்கு ஃபியரை ஏற்படுத்திருப்பாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் லைக் டு லைக் ப்ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் செமையாக இருக்கு. மிடில் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேமும் நல்லா இருக்கு, எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. ஆன் பேப்பர் தே லுக் அ வெரி குட் சைட். கிரிக்கெட் வண்டி ரசிகர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 10 டீம்லேருந்து ஒவ்வொரு டீமாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஆப்ஷனில் எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அந்த டீம் ஆப்ஷனில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஈஸ்வர். சூரி காமெடி, பரோட்டா சூரி காமெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? கேள்வியும் பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் டிவியில். அதில் வந்து சூரி சாப்பிட்டுட்டு எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு திருப்பி முதலேருந்து கோடு போட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து எல்லா பிளேயரையும் அவுத்து விட்டு திருப்பி அகைன் ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சாப் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி கிங்ஸ் 11 பஞ்சாப்னு இருந்து இந்த டீம். இவங்க இந்த காமெடியை வந்து இப்போ பண்ணல, ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அனில் கும்ப்ளே வச்சு டீம் செட் பண்ணாங்க, அப்புறம் சஞ்சய் பாங்கரை வச்சு பண்ணாங்க, ட்ரெவர் பிளேலிஸ் வச்சு பண்ணாங்க. ஒரு ரிக்கி பாண்டிங் வச்சு பண்றாங்களோ? ரிக்கி பாண்டிங் வச்சு காமெடி பண்ணல, நல்ல டீம் எடுத்திருக்காங்க. பட் அந்த டீம் காமெடி பண்ணாம கிரிக்கெட் ஆடுமான்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பட் நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. என்னைக்குமே வந்து ஒரு பிரான்ச்சைசி இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் அவங்களுடைய டிசிஷன் தான். பிளேயர்ஸ் வந்து உள்ள வந்து களத்துல வேலை தான் பார்க்கணும் தவிர அவங்களுக்கு பணம் கொடுக்குற முதலாளிகள் ஓனர்ஸ் தான். பிரீத்தி சிந்தா வந்து எப்போதுமே ஆக்ஷன்ல ரொம்ப பரபரப்பா ஆக்டிவா இருக்கிற பர்சன் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த வருஷம் இல்லைங்க, பல வருஷமா நம்ம பார்த்திருக்கோம், பரபரப்பா தான் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப சைலண்டா இருந்தாங்க சார். அதுதான் லாஸ்ட், இதுக்கு முன்னாடி பரபரப்பா இருந்தாங்க. டாப் 4லயே குவாலிஃபை ஆகல. இது வரைக்கும் ஐபிஎல் சரித்திரத்துல ஒரு வாட்டி கூட சாம்பியன்ஷிப் வின் பண்ணல. ஸோ இந்த வாட்டி ரிக்கி பாண்டிங் தலைமையில அந்த தலையெழுத்து மாறுமான்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங்கை டெல்லியிலேருந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். பட் நம்ம டீமை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பை ரிட்டன்ஷனை பத்தி பேசுறோம். சஷாங்க் அண்ட் பிரப்சிம்ரன் சிங். சஷாங்க் வந்து உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் கலைக்கினாரு. பிரப்சிம்ரன் சிங் காமெடி பண்ணாங்க. இந்த வாட்டி அவரே ரீடைனும் பண்ணினாங்க. ஸோ பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர் ஆயிட்டாரு. அண்ட் மெயின் திங் வந்து பாயிண்டிங் ஸ்ரேயாஸ் ஐயரோட டியூ உங்களுக்கு என்னன்னு தெரியும். டெல்லியில் அவங்க 2 பேரும் வேலை பார்க்கும்போது ஃபைனல்ஸ் போனாங்க. ஒரு வருஷம் நல்லாவும் பண்ணினாங்க. ஸோ அதனால 26.75 crores மோதி ஸ்ரேயாஸ் ஐயரை பாண்டிங் பிடிச்சாரு. அண்ட் கம்மிங் பேக் டு யுஸ்வேந்திர சாகல், அந்த முல்லன்பூர் விக்கெட்ல யுஸ்வேந்திர சாகல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாரா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஜென்ரலா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக கொஞ்சம் க்ரீனிஷ் டிஞ்சு இருக்கும். தட் மீன்ஸ் அது ஃபாஸ்ட் பவுலிங் பேரடைஸ்னு சொல்ல முடியாது. பட் ஸ்பின்னரோட டெலிவரிஸ் அந்த பைட் அண்ட் டர்ன் இருக்காது, மோர் வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ அந்த அளவு அப்படி பொறுத்த வரைக்கும் யுஸ்வேந்திர சாகலுக்கு 18 கோடின்றது எக்ஸ்ட்ரா 5 கோடி ஷெல் அவுட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்றதை பார்ப்போம் யுஸ்வேந்திர சாகல். ஹர்ஷ்தீப் வந்து நான் பெரிய அமௌண்ட்டு கேட்டிருப்பாரு, நீ ஆக்ஷனில் போ, நான் அங்கேயே பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க. இது வந்து மோர் தென் மினி ஆஸ்திரேலியன் டீம்னு சொல்ல மாட்டேன். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் who are
அட் தி ஃபேக் எண்ட் ஆஃப் தர் கெரியர்ஸ். ஓகேங்களா? அப்கமிங் பிளேயர்ஸ் கிடையாது, ப்ரூவன் பெர்ஃபார்மர்ஸ் அவங்களுடைய கடைசி சைக்கிள்ல இருக்காங்க முடிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் ரிக்கி பாண்டிங் எடுத்திருக்காரு, விச் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பை பண்ண பார்த்துருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸை பை பண்ண பார்த்துருக்காரு, இஸ் த ரைட் வேர்டு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 ஓவர்சீஸ் ஸ்லாட்ன்றதை பார்த்துடலாம். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு சர்டனிட்டி, கிளென் மேக்ஸ்வெல் ஒரு சர்டனிட்டி, ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு ஓப்பனர் சர்டனிட்டி 3. அண்ட் 4th பொசிஷன் வந்து யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கோ யான்சனா, அப்படி இல்லைன்னா ஆரன் ஹார்டியா. ஆரன் ஹார்டி ஒரு பிளேயர், அவரையும் நம்ம விட்டுட்டோம், 1.25 crores. ஸோ ஆரன் ஹார்டியான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லாக்கி ஃபெர்குசன் பவுலிங்லாம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. லாக்கி ஃபெர்குசன், அஸ்மத்துல்லா உமர்சாய், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேக்கப் தான். இந்த முதல் 4 அடி வாங்கிச்சுன்னா இவங்கெல்லாம் பேக்கப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். பிளேயிங் 11ல் ஆட போகிற ஃபர்ஸ்ட் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், இங்கிலீஷ், ஜாஸ் இங்கிலீஷ். அண்ட் 4th பிளேயர் பொசிஷன் வந்து இட் வில் கம் ஃபார் மார்க்கோ ஆன்சன். இந்த 4 பேர் ஆட போகிறாங்க. யுஸ்வேந்திர சாகல் ஒரு ஸ்பின்னர், அர்ஷத் சிங் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரு, வைஷாக் விஜயகுமார் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரு, அண்ட் ப்ராபப்ளி ஹர்ப்ரீத் ப்ரௌர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நான் ஐ ரேட் இம் வெரி ஹைலிங்க ஹர்ப்ரீத் ப்ரௌர். லாஸ்ட் 2 வருஷமும் செம்மையா போட்டிருக்காரு. அந்த மிடில் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேம்ல விக்கெட்டும் எடுப்பாரு, கேமையும் கண்ட்ரோல் பண்ணாரு. ஸோ 8 ஓவர்ல 4 ஓவர் ப்ரௌர், 4 ஓவர் சாகல். அது இல்லாம அவங்க 2 பேரும் அடிச்சாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போடுறதுக்கு கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்காங்க அந்த ரோலை ஃபில் பண்றதுக்கு. நியூ பால்ல பாத்தீங்கன்னா அர்ஷத் சிங், அவரோட வந்து போட போற இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாஷ் சாக்கோரை நீங்க உள்ள தள்ளலாம். 1.8 crores எடுத்திருக்காரு, அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் லைக் டு லைக் ப்ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் செமையா இருக்கு, மிடில் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேமும் நல்லா இருக்கு. பட் இந்த சாகலோ இந்த ப்ராரோ அடி வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு பேக்கப் அங்கதான் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். இப்போ ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு? ஏன்னா இப்போ புதுசா ஒரு டீமையே கட்டமைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்டத்தையே. மித்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் அப்படின்னு ரீட்டைன் பண்ண இடத்துல இவங்க 2 பேர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த டீமை வழி நடத்தி எந்த அளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயரால கொண்டு போக முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தாங்க ஆஸ் அ கேப்டன் பஞ்சாப் கிங்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ஃப்ரான்ச்சைஸியை லீட் பண்ணுறாரு, அதுவே ஒரு ப்ரெஷர் தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. அவர் எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலை இந்த பிளேயர்ஸ் கிட்டேருந்து எடுக்க போறாருன்றது தான் அவருக்கு ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு. இந்தியன் கோரை பற்றி பிரச்சனையே கிடையாது, ஒரு சாகலோ ஒரு ஹர்தீப் சிங்கோ ஈஸியாக வேலை வாங்கிறார். பட் இந்த கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இங்கிலீஷ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தேர் ப்ரூவன் ப்ரொஃபஷனல். ஆஸ் அ டீம் எப்படி ஜெல் ஆக போறாங்க, ஏன்னா எல்லாமே பார்க்காத மூஞ்சி, புது மூஞ்சி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த டீம் எப்படி ஜெல் ஆக போகுது தான் இந்த ரிசல்ட். இந்த டாப் 4 போகுமா இல்லைன்னா லாங்குவேஜிங் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிளா தெரியும். டீம் இஸ் வெரி குட் ஆன் பேப்பர்ஸ், பட் எப்படி ஒரு கலவைகள் அனைத்தும் சேர்ந்தாதான் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த கலவைகள் அனைத்தும் எப்படி சேர போகுது, எல்லா பிளேயர்ஸ் எப்படி ஜெல் ஆக போறாங்க, அங்கதான் ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் சேலஞ்ச் இருக்கு. இவங்க மிஸ் அவுட் பண்ணதுன்னா என்னத்தை குறிப்பிட்டு சொல்லுவீங்க நீங்க? மிஸ் அவுட் எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் தாங்க, இவங்க மிஸ் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியவே இல்லை. ஸோ அவங்க கிளியரா வந்துட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் இருந்த டீம் இதில் யாருமே வேண்டாம், 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ப்ராபப்ளி அந்த அசுதோஷ் சர்மா அவ்வளோ நல்லா பண்ணாரு லாஸ்ட் இயர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ், அவர் ரிட்டன்ஷன்ல வச்சிருந்துருக்கலாம் ஒரு பொசிஷன். இப்போ விஷ்ணு வினோத், முஷீர் கான் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அவங்கலாம் எந்த அளவுக்கு? விஷ்ணு வினோத் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், கேரளாக்கு ஆடுறாரு. முஷீர் கான் வந்து பாம்பே பிளேயரு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், இவங்கெல்லாம் இந்த வருஷம் ஆட மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ரிக்கி பாண்டிங் கீழே அவங்களோட கேமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்கெல்லாம் டீமில் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே எல்லா 10 டீமுமே எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே 3 வருஷத்தை தொலைநோக்கு போர்வையோட தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த யங்ஸ்டர்ஸ் மேலே நிறைய அன்கேப் பிளேயர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் 11ல் ஆட மாட்டாங்க. ஆட போகிறது இந்த இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் அலாங் வித் இந்தியன் பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர், யுஸ்வேந்திர சாகல், ஹர்தீப் சிங், யாஷ் தாக்கூர் அண்ட் வைஷாக் விஜயகுமார். ஸோ எல்லாமே ஒன்னு அடி வாங்கினா பேக்கப் சூப்பராக எடுத்திருக்காங்க, எல்லாமே அழகா பண்ணியிருக்காங்க. ஆன் பேப்பர் they look a very good side. கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாவே ஃபார்ம்ல இல்ல. சோ அவர் வந்து இப்போ இந்த புது பிரான்ச்சைஸ்ல எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் அவரு?
கிளென் மேக்ஸ்வெலுக்கு 4,20,00,000 கொடுக்கறது வந்து அவரோட ரெப்புடேஷனுக்கு தான். இங்கே ஃபார்மை வந்து ரிக்கி பாண்டிங் பார்க்கல, அவருடைய ஸ்கில் செட்ஸ் பொட்டென்ஷியல் ஹவு வேல்யூபிள் யூஸ் டு த டீம். இதுதான் இவங்க 2 பேருமே பார்த்துருக்காங்க, ஸ்ரேயாஸ் ஐயரும் ரிக்கி பாண்டிங்கும். அப்படி இருக்கும்போது கிளென் மேக்ஸ்வெல் ஒரு 4,20,00,000 வரும்போது எந்த டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதை போட்டு எடுக்க தான் பார்ப்பாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் 11ல் ஆடலைன்னா கூட ஏதாவது சொதப்பல் ஆச்சுன்னா கூட ஒரு கிளென் மேக்ஸ்வெல் கிரவுண்டில் இறங்கினா அவருடைய அந்த ப்ரீவியஸாக அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட், அந்த பயம் ஆப்போசிஷனுக்கு எந்த அளவுக்கு ஃபியரை ஏற்படுத்தும்னு பாருங்க. ஸோ அதனால வெரி குட் சிட், பவர் ஹவுஸ் அவர் சைடு தான் சொல்லணும். பட் நான் சொல்ற மாதிரி எப்படி ஜெல் ஆக போறாங்க, எப்படி ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயாஸ் ஐயரும் இவங்க எல்லாரையும் வழி நடத்தி ஒரே டைரக்ஷன்ல எப்படி எடுத்துட்டு போக போறாங்கன்றது தான் பஞ்சாப் கிங்ஸோட கேள்வி. இவங்களுக்கு 10 அவுட் ஆஃப் எந்த மார்க் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி? ஆக்ஷன்ல கேக்குறீங்களா? ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் ஐ வுட் கிவ் தம் 10 அவுட் ஆஃப் 9. நீங்க கொடுத்துருக்கிற மார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கே சார். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸை வச்சு நான் மார்க் கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? பட் இந்த கிரிக்கெட்டர்ஸை நான் சொன்ன மாதிரி அங்கே களத்தில் போய் வேலை பார்க்கணும், முல்லன்பூர் பஞ்சாப்ல, அதுதான் முக்கியம். அண்ட் டீம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கு. இப்போ பர்ஃபார்மன்ஸை அது யாராலுமே சொல்ல முடியாது. இவங்க டாப் 4 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா? இல்லை, இவங்க எனிவேர் 5ல நிற்பாங்க, 4ல போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 10 அவுட் ஆஃப் 9 வரைக்கும் கொடுத்துருக்கீங்கல்ல. பேப்பரில் நல்லா இருக்காங்க, நான் தான் சொன்னேன். களத்தில் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து ஏன் இவங்களை 5th பொசிஷன் 6th பொசிஷனில் கொடுக்குறேன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைஞ்சு ஈகோஸை எல்லாமே வெளியே தள்ளிட்டு எப்படி ஆட போகிறாங்க. ஈகோஸ் யாருக்கும் இருக்க கிடையாது, எல்லாமே பெய்ட் ப்ரொஃபஷனல். டீமோட விஷனுக்கு எப்படி ஆட போகிறாங்க, ரைட் வேர்ட். ஒரு டீமுக்கு ஒரு விஷன், இந்த இடத்துக்கு போகணுன்ற ஒரு 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 டெஸ்டினேஷன் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு இவங்க எல்லாரும் ஒரே லைன்ல எப்படி போக போறாங்கன்றது தான் என்னோட பிக் கொஸ்டின் மார்க். பார்ப்போம் சார். கோச்சும் புதுசு, கேப்டனும் புதுசு, மொத்த டீமுமே புதுசு. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி ஈஸ்வர்.